டு our லைக் சேனல். இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓ பற்றி பார்க்குறோம். ஆக்சுவலாக எஸ்பிஓவில் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரொஃபைல் டீட்டெயிலு பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணவங்க ஓகே, பண்ணாதவங்களெல்லாம் பிளாக் பண்ண போகிறாங்க. அடுத்தது வந்து நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு வித்ட்ரால் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாஸ்க் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து அப்லேட் வேலெட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி பண்ணவங்க ஓகே, பண்ணாதவங்களுக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. டாஸ்க் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ஃப்ளேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே வித்ட்ராலாக நம்ம பண்ணி எடுக்க முடியும். அதுவும் இந்த ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளே வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே நமக்கு வித்ட்ரால் கொடுத்துருவாங்க. வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே ஜீரோ பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 6 மந்த்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேலரி கிரெடிட் ஆகும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக சேலரி கிரெடிட் ஆகும். ஓகே, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க்காக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம இருக்கிற டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஆக்சுவலாக ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்டேட் பண்ணவங்க ஓகே, பண்ணாதவங்களுக்கு இன்றைக்கி நைட் வரைக்கும் டைம் இருக்குது. இப்படி பண்ணலை அப்படின்னா பண்ணாதவங்க இது எல்லாருமே பிளாக் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா 1 பை 1 ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டு தான் நம்ம அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம டீம் ரெஃபரல் கொடுக்கணும், ஜாயினிங் கொடுக்கணும் மாதிரிலாம் கண்டிஷன் இருந்தது. இனிமேல் வந்து நம்ம ஜாயினிங்கே கொடுக்க வேண்டியதில்லை. அது இப்போதைக்கு வந்து ஜாயினிங் கொடுக்க வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வர அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் கேட்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் அதில் வர அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டிங்கன்னா தான் நம்ம ஒர்க்கே பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இப்போ அதை அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்காம விட்டீங்க, இடையில போயிட்டு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு புரியாது. சரிங்களா? வர அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்த டாஸ்க்கு எப்படி பண்ண போகிறோன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்த டாஸ்க் என்னன்றதை இன்றைக்கி சார் சொல்லுவாங்க. நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க அனௌன்ஸ்மெண்ட்டு. கொஞ்சம் எல்லோரும் மறக்காமல் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள்.